Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா மெயின்ஸ், அதாவது குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எல்லா மெயின்ஸ்லையுமே ஒரு டாப்பிக்கை படிக்கணுன்னா என்ன ப்ரொசீஜரில் படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராசஸை ஒரு டாப்பிக்கை படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப் 1 மெயின்ஸ் டாபிக் வைஸ் கொஷின் பேங்க் மெட்டீரியல் செல் பண்ணிகிட்ருக்கோம். எத்திக்ஸ் குரூப் 1 மெயின்ஸ்க்கான எத்திக்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் செல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மேப் ஃப்ரேம் ஒர்க், மைண்ட்ஃபுல் ஆன்சர் ரைட்டிங் ப்ராசஸ் ஃப்ரேம் ஒர்க், அதாவது எப்படி மெயின்ஸில் ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டட் கோர்ஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அப்புறம் சேனலோட பயோலையும் இருக்கும். அதையும் தாண்டி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு டெலகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெயின்ஸில் ஒரு டாப்பிக்கை படிக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வேர் டு ஸ்டடி. அதாவது ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே எடுத்துக்கோங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ன்னு படிக்கிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நம்மளோட எப்பயுமே நம்மளோட ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னவாக இருக்கணும்னா ஸ்கூல் புக். அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலில் தான் தேவைப்பட்டால் ரெஃபரன்ஸ் புக் படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்கூல் புக் படிக்காமல் ரெஃபரன்ஸ் புக் படிச்சிங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா பேசிக்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸே கொஷினாக ஒரு டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு கொஷினாக மாற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு சோர்ஸாக வச்சுக்கணும். அதாவது வேர் டு ஸ்டடி, அதாவது நம்ம ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி இப்போ மெயின்ஸ்க்கு மெயினாக குரூப் 1 மெயின்ஸ்க்கு வேர் டு ஸ்டடி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பின் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ மெட்டீரியல். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க படிக்க, ஓகேங்களா? அதுக்கு இல்லைனா சப்போஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஹேண்ட் ரிட்டனாக நான் பண்ணது. அதாவது ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்போ எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு இருந்தீங்கன்னா அதில் எந்தெந்த சோர்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ 11th எக்கனாமியில் சாப்டர் 7, 8, 9 நீங்கள் படிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமினா என்னோட நோட்ஸ் ப்ளஸ் இது படிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஒரு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இருக்கும். இதுதான் நம்ம பிரிண்டட் வேர்ஷனாக நம்ம சேனலில் ஸ்கூல் புக் ஸ்பெசிஃபிக்காக சமச்சீர் புக்கில் எங்கெங்கே ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் ஆகிருக்குன்னு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த கண்டிப்பாக வேர் டு ஸ்டடி வேணும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி கிடைக்காது. அதிகமாக படிச்சுக்கிட்டே போயிட்டுருப்போம், தேவையில்லாததெல்லாம் படிப்போம், ஓகேங்களா? அது முக்கியம். நெக்ஸ்ட்டு பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை படிக்காமல் டெஸ்ட் சீரீஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ரூட்டு தெரியாது. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்ஸில் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களை எல்லா லெவல்லையுமே க்ரூம் பண்ணுவாங்க. ஈஸியான கொஷின்ஸும் எழுத தெரிஞ்சிருக்கணும், மீடியம் லெவலில் இருக்க கொஷின்ஸும் எழுத தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ஹை அண்ட் கொஷின்ஸ் அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸும் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி எல்லா லெவல்லையும் உங்களை க்ரூம் பண்ணுவாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் கொஷின் நீங்கள் அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் எப்பயுமே கேட்பாங்க. ஆனால் இன்ஸ்டியூட்ஸ் எல்லா ஆங்கிள்லையுமே உங்களை க்ரூம் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவை டிஎன்பிஎஸ்சி செட் பண்ணுற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் போனால் தான் நம்ம சக்சீட் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கக்கூடியது தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆன்சர் புக்லெட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கூட நம்ம படிச்சுட்டு 1 மார்க் நம்ம ஏன் இன்னொரு விஷயம் நம்ம ஏன் நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறோம் ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் 1 மார்க்கு. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் எடுத்தோம்னா இதுக்கு என்ன கொஷின் அப்படின்ட்டு கொஷினை பார்த்துட்டு 4 ஆப்ஷன் இருக்கும், இதுதான் அப்படின்ட்டு டக்குன்னு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சரை என்ன ஆன்சர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நிறையா பேர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்ப்போம். ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது. நம்ம 5-6 மினிட்ஸ் கொடுத்து ஒரு ஆன்சருக்கு எப்படியெல்லாம் எழுதலான்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எழுதணும். அதை நம்ம எழுதி பார்க்காதனால தான் நம்ம சில பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் மெயின்ஸ் கிளியர் பண்ணாததுக்கு காரணம், ஓகேங்களா?
கண்டிப்பாக ஒரு ஆன்சர் புக்லெட், அதாவது டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஸ்பெசிமென் இருக்கும். அது மாடல் 10 மார்க்னால் எத்தனை லைன்ஸ் இருக்கும், 15 மார்க்னா எப்படின்னு, இல்லை இன்ஸ்டியூட்ஸ்லேயுமே அது இருக்கும். அதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது இருக்கணும். மெயின்ஸுக்கு வந்து எழுதி பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் நீங்கள் வந்து 100 கொஷின்ஸ் அது எழுதி பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் எழுதி பார்க்கலனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அதுக்கு என்னென்ன எப்படி ஆன்சர் எழுதலான்னு பிரெயின் ஸ்ட்ராமாவது பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அதாவது நான் மினிமம் அட்லீஸ்ட்டுங்கிறதுல, பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும். ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். பிரெயின் ஸ்ட்ராமாவது பண்ணியிருக்கணும். மெயின்ஸுக்கு எப்பயுமே வந்து ப்ராக்டிஸ், எந்த ஒரு விஷயமுமே கஷ்டம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ அதனால் வந்து ஆன்சர் புக்லெட், அதாவது 10 மார்க் 15 மார்க் ஆன்சர் புக்லெட்டை வாங்கி அதையும் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் டைம் டேபிள். அதாவது என்னன்னைக்கு என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அவுட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டைம் டேபிள் ஆல்ரெடி வந்து என்னோடய டைம் டேபிள் ஒன்று காட்டுறவங்களுக்கு, ஸோ தட் வந்து நீங்கள் அந்த மாதிரி டைம் டேபிள் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். நான் ஆல்ரெடி டைம் டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ, தனி வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இது சாம்பிளுக்கு. இது நான் 2021 போட்டது. இப்படி போட்டிருப்பேன், டேட்டு, நம்பர் ஆஃப் டேஸு. இப்போ 70 டேஸ் இருக்கோம்னா அதை பிரிச்சுக்கணும். நீங்கள் டேட்டை போடாமல் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டேஸை வச்சு உங்களோட டைம் டேபிள் போடுங்க. ஏன்னா டேன்னு போட்டோம்னா ஓகே இந்த டேயில் நம்மளால் முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் வரும். நம்பர் ஆஃப் டேஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து பஃபர், சப்போஸ் இது முடிக்கலைன்னா ஏதாவது ஒரு நாள் வந்து ஃப்ரீ டே கொடுத்துருப்பீங்க. அந்த டேயில் வந்து நீங்கள் இந்த 1 டே முடிக்காத விஷயத்த அந்த டேயில் முடிச்சுக்கலாம். அதனால் வந்து இந்த பார்ட்டை கூட விட்டுறலாம். பட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ், இப்போ 90 டேஸ் இருக்குன்னா அந்த டேஸை பிரித்து ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை ஒரு சப்ஜெக்டில் என்ன கவர் பண்ணணும், அன்னைக்கு அந்த டேல எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ரிமார்க்ஸ். நம்மளுக்கே நம்ம வந்து ஓகே இன்றைக்கி 60% முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அந்தந்த நாளைக்கு எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து டைம் டேபிள் போட்டுக்கோங்க. டே வைஸ் நம்பர் ஆஃப் டேஸ் போட்டு சப்ஜெக்ட் அன்றைக்கி எவ்வளோ கவர் பண்ணுறீங்க, பெண்டிங், இந்த மாதிரி வந்து டைம் டேபிள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக அந்த டைம் டேபிளில் ரிவிஷன் இருக்கணும், பஃபர் டேஸ் இருக்கணும். கொஞ்சம் கிளியராக தெரியல, பட் இதே பேப்பர் வச்சு நான் ஆல்ரெடி வந்து டைம் டேபிளுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோ போய் பாருங்கள், ஏன்னா லென்த்தாக வீடியோ போயிடும். ஸோ தட் இப்படி டைம் டேபிள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அந்த டைம் டேபிளில் ஸ்டடி டே இருக்கணும், டெஸ்ட் டே இருக்கணும், ரிவிஷன் டே இருக்கணும், ரெஸ்ட் டே கண்டிப்பாக வேணும். அப்போ தான் உங்களால் வந்து ஓகே ரெஸ்ட் டேக்காக நீங்கள் வந்து நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. ஏன்னா வந்து இது 1 டே 2 டேயில் முடியக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் 1. இது எல்லாமே ரெடியாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஜெட்டு வேகத்தில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் இல்லைனா தான் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது.